32 அடியில ஒரு பட்டம். இந்த காயத்துல தான் முச்சால இந்த பட்டம். இந்த பட்டம் ஏற்றுறது சாதாரண விஷயம் இல்லை. தனியை தொடுக்காமல் ஏற்றுவாங்க. இங்கே வந்து ஏராளமான படிகள் சேர்ந்து ஆக்கப்பட்டாரா இது. முப்பத்தி 32 அடியில ஒரு பட்டம். இந்த 32 அடி பட்டம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த வானத்தில் பறக்க போகுது. வடமர ஆட்சியில் நிற்கிறோம். அதிலும் குறிப்பாக இந்த வல்வெட்டி துறையால் பயணிக்கிற போது இந்த இடத்துக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பட்டம் ஏற்றுறது சாதாரண விஷயம் இல்லை. விபத்துகளை தரும். போன முறையெல்லாம் இந்த காய்ச்சல் தொங்கின விஷயம். இன்றைய நாளிலும் இது போன்ற நிறைய சம்பவங்கள்லாம் இங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ஏராளமான படிகள் சேர்ந்து ஒரு விஷயமா ஒவ்வொரு ஊருக்கு சில இடத்துல வந்து படிகள் சவாரி செய்வாங்க, சவாரி வர்றதுக்கு ஆசைப்படுவாங்க. ஒவ்வொரு வேறுபட்ட இடங்களில் ஒவ்வொரு விதமான விருப்பங்கள் ஆசைகளாக இருக்கும். இங்கே ஊரை பொறுத்தவரையில் இந்த பட்டம்ன்றது பிரபலமானது. இவ்வளோ பேரையும் ஒரு இடத்துல சேர்த்து கொண்டு வந்து வச்சு அதை செய்கிறன்றது சாதாரண விஷயம் இல்லை தானே. அதை விட இந்த பிரமாண்டமான 32 அடினா கிட்டத்தட்ட எங்களை விட 5-6 மடங்கு பெருசு. அதை இந்த வானத்தில் ஏற்றுறதுக்கான அந்த முயற்சிகள் நடந்து கொண்டு இருக்குது. இப்போ தான் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஃபாலோ செய்து பாருங்கள். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் தொடர்ந்து வரக்கூடிய காணொலி எல்லாம் வரும். என்னடாப்பா நீ வரணுமா? என்ன செய்கிறீங்க? தண்ணி கொடுக்குறீங்களா? இஞ்சா என்னப்பா ஏன் இஞ்ச மட்டும் கூட பட்டம் ஏற்றுற நீங்கள்? வணக்கம் வணக்கம். அது ஒரு இடத்த ஒரு பட்டம் ஒரு நாங்கள் விரும்பின வேண்டாம் ஏற்றுவாங்க. இப்போ ஒரு இடத்துல அண்டை பார்த்தீங்கன்னா உடுப்பட்டியில் தனியை தொடுக்காமல் ஏற்றுவாங்க. இங்கே வந்து வல்வெட்டி வேவல் படிகள் வந்து தொடுத்து பிரமாண்டமான பட்டங்களை ஏற்றுறது வளமை. அது மாதிரி எங்களோட ஒரு பக்கங்கள பொறுமையான பட்டங்கள் அது பட்ட திருவிழா எல்லாம் வரைஞ்சிருப்பிய இங்க இதுதான் பேசல. இது அது குறிப்பாக இந்த வடமராட்சிக்கு அந்த பட்டம் பிரபலமானது. அதை தான் கேட்குறோம். அது முதல்ல ஒரு பொழுதுபோக்கா இப்போ நாங்களும் சின்ன ஏற்றினா 90களின் கால குழந்தைகளுக்கு தெரியும். நீங்கள் 90ங்களா? நாங்கள் 2000 இல்லை அந்த இல்லை ஒரு பொழுதுபோக்கு தானே. இது இவ்வளோ வழியில் விளையாட சேர்ந்து நிற்கிறன்ற சம விஷயம் இல்லை தானே. கணவர் பாதுகாப்பாக செய்தா விபத்துகள் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளணும். இந்த மரத்தில் பிடிச்சி கொண்டே கட்டி வச்சு ஏற்றுப்படுது. இந்த இதில் நிற்கிற அன்னையம் வந்து ஊர்க்கார அன்னையம் தான் சொன்னவர். நாங்கள் ஒன்று நினைப்போம், அது ஒன்றுவா நடக்கும். அது மாதிரியான விஷயந்தான் இது. ஒரு பக்கம் முயற்சி இருக்கணும், மறுபக்கம் அதிர்ஷ்டம் இருக்கணும். சிலவில் காற்று இருக்கணும், காற்று வந்து எல்லாம் சிலைகளை படியல் சேர்ந்துருக்கணும், படியல் வரைகளை வந்து பட்டம் மேலே சிக்கல் எல்லாம் ஏறணும், விபத்துகள் நடக்கும். சரியான இழுவை. இந்த கைது வந்து சாதாரணமாக நாங்கள் எல்லாம் அந்த மெல்லிய நூல்கள் தான் ஏற்றிருப்போம். இது நூலே கிடையாது. இது வந்து பெரிய கயிறு, மொத்த நைலோன் கயிற்றுல ஏற்றுற அளவுக்கு இந்த பட்டத்தினுடைய கனமும் இந்த வேகமும் இந்த இழுவையும் இருக்கும் என்று சொல்லி சொன்னால் அப்புறம் என்ன, அதில் மிக மிக அக்கறையாக இருக்கணும். தொடர்ந்து பாருங்கள் அப்படி நடக்குதுன்னு சொல்லி. கரணம் தப்பினா கதை சரி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு தான் விபத்துகள் தாறுமாறு நடக்கும். போன வருஷம் நிறைய பேர் இந்த கைத்தில் தொங்கினவ. இன்றைக்கும் இதுக்கு முதல் விபத்து எல்லாம் நடந்தோம். எந்த தூரம் ஒரு ஆள் கீழே நிற்கல வேறுங்க அந்த பரப்பளவு இது எல்லாத்தையும் எண்ணி பாய்களை வந்து எந்த பெரிய தேசம் உண்டு. இதில் பார்த்த தெரியும் எத்தனை முச்சாலை இந்த பட்டம் தாங்கப்படுதுன்னு சொல்லி இவ்வளோ நூலும் கட்டி இந்த மேலே இவ்வளோ தூரம் மேலே ஏற்றிடக்கூடிய பட்டங்கள் தாங்கப்பட்டு அதுக்கு முதலே வந்து நிறைய பட்டங்கள் மேலே இருக்குது. ஒரு வித்தியாசமான முயற்சி வேறு எங்கேயுமே இதே மாதிரி பார்க்க முடியாது. ஒரு பெரியலாக ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு விதமான விஷயங்கள் வந்து பிரபலமாக இருக்கும். இந்த இடத்தை பொறுத்தவரை அல்லது குறிப்பாக இந்த வடமராட்சி இப்படியான இடங்களை பொறுத்தவரை இந்த விடயம் என்பது அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுறது. ஒரு ஆளோட ஒப்பிடுகிற போது எந்த அளவு தூரம் இது இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இந்த அனுபவங்கள் இந்த ஊர்க்காரர் பார்க்குறாக்கள் இதை பற்றி கருத்தை சொல்லுங்கள். நிறைய பேர் நிறைய விதமாக கருத்தை சொன்னாலும் ஒவ்வொரு ஊருக்கு என்ன சொல்கிறது, எனக்கு பிடிச்சதில் இந்த ஊருக்கு இந்த விஷயம் சிறப்புன்னு சொன்னால் அதே மாதிரி தான் இந்த இடத்துக்கும் இது ஒரு மிக சிறப்பான ஒரு விஷயம். இதில் வந்து மஞ்சவன் அடியில் கட்டியிருந்தாலும் பனைமரத்தில் கட்டுறதான் பலப்பானது அப்படின்னு சொல்லினோம். இவ்வளோ கயிறுக்குள்ளே ஓடுது. இவ்வளோ வந்து முச்சைக்குரிய கயிறு.
ஊரில் நாங்கள் ஒரு சின்ன பட்டம் ஏற்றுறதுக்கு இத்தனை முச்சை போட்டு அப்படி இப்படின்னு சொல்லி பிரகடனப்பட்டு இந்தளவு பெரிய ஒரு விஷயத்துக்கு எவ்வளோ கஷ்டப்படணும், அவ்வளோ நுணுக்கமான வேலைகள் இருக்கும், அதில் சிக்கு இப்படியான விஷயங்கள் எல்லாமே பெரிய ஒரு பிரச்சனை தான். அதையும் தாண்டி வருஷம் அதுவும் இந்த மழை வரும் அந்த இந்த காலநிலை பிரச்சனை இருக்கும் அப்படின்லாம் நிறைய கருத்துக்கள் சொல்லப்பட்டு இருந்தாலும் வெடியல் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. இவ்வளோ படியில் ஒரு ஊரில் சேர்ந்து நின்று இந்த பட்டத்துக்காக நிற்கிறன்றது பெரிய ஒரு விடயம். இதில் மாத்திரமல்ல, அதை தாண்டி வயசு வேறுபாடுகள் எல்லாமே இல்லாமல் ஊரே சேர்ந்து ஒரு விஷயத்துக்காக நிறைய வேலைப்பாடு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒட்டுறது கட்டுறது, இந்த ஒருத்தரும் ஒரு நூலை பிடிக்க, பட்டத்துக்கு கீழே நிறைய பேர் வேலை செய்து இருக்கணும், பட்டத்துக்கு மேலேயும் வேலை நடந்துன்னு இருக்குது. இந்த பெரிய கைத்தால் இது தாங்கப்பட்டு காவடி கட்டுற அந்த கந்துகள் மாதிரி இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய முடிச்சு பந்துகள் இந்த முச்சையாக போடப்பட்டிருக்குன்னு சொல்லி வானத்தில் பார்க்க நிறைய சந்தோஷமாக இருந்தாலும் கீழே இருக்கைகளில் இவ்வளோ வேலை இருக்குது. இந்த சின்ன சின்ன ஒட்டையெல்லாம் அதை ஒட்டி முடிக்கணும், அதோட வந்து ஒவ்வொரு நூலையும் வந்து ஒருத்தர் பிடிச்சி வச்சு கொள்ளணும். இது ஒரு லேசுப்பட்ட விஷயம் இல்லை. பம்பளா வெளியிலேருந்து பார்த்தாலும் அல்லது கணவர் விதமாக கருத்தை சொன்னாலும் படியல் தானேயா. பள்ளிக்கு வாங்கிட்டு ஒரு பக்கம் வேலை இருக்குது, அதோட பொங்கல் வரப்போகுது, அதுக்கு பெரிய பட்ட திருவிழா இருக்குது, அதுக்கிடையில் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான பட்டத்தை ஊருக்கு ஒரு கெத்தா விலாசமாக ஏற்றுன்றது ஒரு சந்தோஷம். ஒவ்வொரு நூலையும் சேர்த்து முச்ச ஒரு இடத்துல உணர்ந்து முடியணும், அது கைத்தில் கொழுவி மேலையும் பட்டங்கள் இருக்குது, அதோட தொடுக்குறதுன்றது. இதில் முதலாவது முச்சு, ரெண்டாவது முச்சு, மூன்றாவது முச்சுன்ட்டு இது கணக்க விஷயங்கள் இருக்குது. இதுக்குள்ளேயே வெளியே எதாவது சொன்னால் பார்த்தீங்களா, படியல் அந்த அனுபவம் தான் வாழ்க்கை வந்து நிறைய அனுபவங்களை கொடுக்கும். ஸோ ஒரு விஷயத்தை நாங்கள் எவ்வளோ தூரம் செய்கிறோம், ஈடுபாடு இருக்கிறோம் அப்படின்றது தான் நிறைய சந்தர்ப்பங்களை கொடுக்கும். அது மாதிரி அனுபவம்ன்றபடியால் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் லாபகமாக செய்து கொள்ளினோம். ஊரில் இந்த பட்டம் சார்ந்திருக்கக்கூடிய அனுபவங்கள் இருக்கிறார்கள். இப்படி ஏற்றிக்கிறீங்களா, அவ்வளோ பிரம்மாண்டமான பட்டம் இந்த ஆக்களோட ஒப்புடுக்கிற போது கிளாண்டு வேலை செஞ்சு நினைக்கணும். காட்டுற பாருங்க, இந்த இவற்றை எத்தனை மடங்கு தான் சட்டு போட்டோன்னா அவளை மேலே தீக்கணும். அதோட வந்து நிறைய பட்டம் மேலே பறந்து கொண்டே இருக்குது. இந்த வரிசையில் வந்து இந்த காற்று காலம் மழைன்னு சொன்னது. ஆனால் நம்ம வந்து அதில் அதையும் தாண்டி எடுத்த முயற்சியில் எப்பனும் பின்வாங்க மாட்டோம். அப்போ இந்த வளம் வேலை நிற்கிது, அதில் கயிறு இடக்கல கலட்டி விட்ருவாங்களா கைத்தை? இல்லை 370 அதை விலகி நான் நினைக்கிறேன் இது ஒவ்வொரு முச்சியாக சேர்க்குற இடத்துல வந்து ஒவ்வொரு நிறம் இருக்குன்னு சொல்லி பாருங்க. பச்சை, நீலம், அதே மாதிரி இப்போ இவ கட்டினம் வந்து சிவப்பு. இவ்வளோ நூல் ஒரு விலை பின்னல் மாதிரி நிற்கவே இல்லை. இதில் மாட்டி தான் மாகிறது தான் சொல்லுவாங்க தெரியுமா ஊரில். அவ்வளோ சிக்கலான விஷயம். இதில் முன்னுக்கும் 2-3 விபத்து இதுக்கு மேலே நடந்த அமேனிய பட்டங்களை இதுக்கு முயற்சி செய்யலை. அதில் 2-3 ஒரு காயம் காலை எல்லாம் கிழிக்கும் அப்படின்னு சொல்லி என்னதான் பயம் இருந்தாலும் நாங்கள் முதல் சொன்னோம் தானே, இந்த இதிலெல்லாம் பரப்பினம் கொள்ளினோம்னு சொல்லி என்னதான் பயம் அது இது இருந்தாலும் வந்து நாங்கள் இதையுமே விட மாட்டோம். காலங்காலமாக இது செய்கிற ஒரு விஷயந்தான். இதில் ஒரு பக்கம் கயிறு கிடக்குது, ஆனால் பட்டத்தை பார்த்தா பிரபலமாக நிற்கிது. இதுக்கு என்ன விளக்கம் விஞ்ஞானம்னு கேட்டால் சுலக்ஷன் சொல்லுங்க என்னண்டு. ஐயோ என்னன்னு சொன்னால் தொடுக்கைக்கு இந்த பெரிய வட்டங்களை வந்து நூலை அறுத்துக்கிறதோடு தொடுக்கலாங்க. அப்போ அந்த நூலை கொண்டு வந்து முன்னிதோட ஜாயின் பண்ணுவாங்க. முன்னுக்கு அப்புறம் இழுக்கிறாங்க, அதுக்கு புறம்பா இந்த புறவையோட கூட நூல் மொத்தம் கூட வேணும். அப்போ இஞ்சால திருப்பி அது இந்த பட்டத்துக்குரிய நூலை போடுவாங்க. அந்த நூலை அறுக்க மாட்டாங்க, அது அப்படியே நிற்கும் மேலே, அதுலேயே நிற்கும். இல்ல அதை கொண்டு இதுக்கு மேலால கொண்டு இங்க கட்டுவாங்க. முன்முச்சியோட சேர்த்து மேலால வளைச்சு ஒரு குறிப்பிட்ட நூலை விட்டு டைட்டான பட்டன் நினைஞ்சு. சரி வரீங்களா? இந்த விளக்கம் அப்படியான கேட்டால் தெரியும். அந்த வாழை பிடிச்சோன்னு நிற்கிற ஆளை வந்து இந்த வாழை இழுத்து கொண்டு வருது இந்த படத்தோட சேர்த்துன்னு சொன்னால் எல்லாமே பாருங்க. அதுக்குள்ள நிற்கணும் 3 தம்பி மேரோ அண்ணன் மேரோ தெரியல. இழுவையை பாருங்க, அறுத்தறிஞ்சு விட்ற மாதிரி தானே. நைலோன் கயிறுன்றது சும்மா கயிறு இல்லை, அது அறுத்தறிஞ்சு விட்டுரும். எங்கட கொஞ்சம் பேருக்கு காயம் இந்த படம் பிடிச்சோண்டாக்கல. அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து இந்த கைத்தை பிடிச்சோன்ற நூல் பட்டியலுக்கு காலெல்லாம் பட்டி பெரிய காயம் இருக்குது. அந்த காயங்களை காட்ட முடியாது. இது ஒரு அபாயகரமானதுன்னு சொன்னாங்க. முந்தியெல்லாம் தெரியும், அந்த காலை அடக்கினா தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் இருந்து. அது மாதிரி சில விஷயங்கள் இந்த வீரத்தை வெளிப்படுத்துறதுக்கு அதுக்கு இந்த என்ன சொல்கிறது, நமக்கு எது நடந்தாலும் பிரச்சனை, நாங்கள் உறுதியானாக்கள்ன்றதை வெளிப்படுத்தணும் அப்படின்ற ஓர்மத்தோட படிகள் இருக்கும் வரைக்கும் இது ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த இழுவையை பாருங்கள், இதில் கொஞ்சம் நேரம் போய் இவங்க படத்துக்கு கிடந்து இந்த பட்டத்தை வந்து அமர்த்தி வச்சிருப்பாங்க.
ஆக்கப்பட்டாரா இது அப்போ கண்டபடி சொன்னா கண்டபடி தெரியா இடங்களுக்கு விட்டு ஊர் கூடி தேரெழுத்து பார்த்துருப்போம். ஒரு ஊரே சேர்ந்து கூடி பெருமைமிக்க வீர விளையாட்டுகளில் உண்டாக அவைக்கு பிடிச்சிடக்கூடிய ஒரு பொழுதுபோக்காக ஆரம்பத்தில் இருந்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அது பிறகு அது பண்பாடாக தங்களோட வீரத்தை வெளிப்படுத்தக்கூடிய தங்களுடைய பெருமையை சிறப்பிக்கக்கூடிய ஊரினுடைய பெருமையை சொல்லக்கூடிய அந்த விஷயம் அது மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஊர்க்காரரும் ஒரு இடத்துல வந்து பட்டம் ஏற்றுவினோம். குறிப்பாக இந்த வெள்ள வழியில் நிறைய பட்டங்கள் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துக்கும். அந்த பட்டத்திருவிழா போய்க்கல பார்ப்போம். இந்த முறையும் பட்டத்திருவிழா இருக்குது. அந்த காணொலி எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற கருத்தை சொல்லுங்கள். பாருங்கள் நாங்கள்லாம் இதை கிட்டவே நிற்க முடியாது. அது சரியான கஷ்டம் தான். ஆனால் எல்லாரும் வேலையை விட்டுட்டு அந்த ஊர்மத்தோடு நிற்கிறதான் ஒரு முக்கியமான விஷயம். மரம் இல்லாடி என்ன செய்யறது இன்னைக்கு ஆக்கள் சரி போயிடுச்சு. ரொம்ப மொத்த கயிறானே கைத்துக்கே ஞாபகம் உடஞ்சிருக்கு. இல்லை விழுந்து படம் எடுக்கூடாதுன்னு சொல்கிறாடா. அது நீ விழுந்த இஞ்ச சொல்கிற கலன் ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ போய் கொண்டுக்கடா. உண்மையா தான்டா. நீ விழுகிற வீடியோ கையை உள்பக்கத்தை காட்டு. உள்பக்கத்தை திரும்பி காட்டு. கையை காட்டு. அந்த கையை காட்டு. இந்த கையை காட்டு. ஆட்ட பேர் கலையா கட்ட விட ஆட்ட பேர் வட்டி நீ கையில். வாழை பிடிக்கிறதா சும்மா விஷயம் இல்லை. இங்கே பாருங்க படிகள் என்ன மாதிரி கஷ்டப்பட்டு பிடிக்கிறாங்கன்ட்டு. படுத்து கிடந்து இந்த பட்டதெல்லாம் எடுத்து இதில் வச்சுக்கிறன்றது. அதே மாதிரி தான் அங்கேயும் பெரிய ஒரு போராட்டம். இந்த முச்சையை கொண்டு சேர்த்து கட்டி ஒரு மாதிரி அதை ஏற்றுறன்றது பெரிய ஒரு கஷ்டமான வேலை தான். ஆனால் கஷ்டமானது தெரிஞ்சதுக்கு பிறகு செய்கிறதா நான் தைரியத்தையும் தெம்பையும் கொடுக்கும். முச்சை எல்லாம் அந்த 1 2 3 4 தண்ணி கொண்டு செஞ்சோம். அந்த முச்சை எல்லாம் சேர்த்து ஒரு இடத்துல ஒன்றே கட்டுறது தான். எல்லாருமே இந்த கரவல் எழுக்கிறது வரும். அது சுற்றியான கஷ்டம். அதை விட கஷ்டமான ஒரு விடயம் தான் இந்த கயிறு வளத்தையும் தாங்கி பிடிச்சு கொண்டு போகிறது. பாருங்க இவை இழுக்கிறதும் இவையை திருப்பி பட்டம் இழுக்கிறதும் என்று சொல்லி மாறி மாறி நடந்து கொண்டிருக்குது. நீண்ட நேரம் ஒரு முயற்சி, கடும் முயற்சி கொண்டு எல்லாருமே சேர்ந்து எல்லாம்
அதில் முடிஞ்சு அங்கே அதில் முடியணும். சமகாலத்தில் வந்து இந்த மரத்துலையும் கட்டணும். பயங்கரமான வேலை தான். அனுபவம் இல்லாமல் இல்லைன்னா கதை முடிஞ்சுது. ஏன்னா அந்த மரத்தில் ஒரு துண்டை கட்டி மற்ற துண்டை வந்து இந்த பட்டத்தோட கட்டுற அந்த வேலை செய்யணும் வைக்கணும். இதுக்கு பிறகு அப்படியே ஒவ்வொருத்தருங்கையும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையாக கஷ்டம் தான் இருந்தால் அப்படின்னு பாருங்க. தம்பி ஒரு ஆள் மரத்தில் ஹைத்தை பிடிச்சி அவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு சொல்லி முழு பேரையும் கூப்பிடுப்படுது. இனிதான் விட போய் நம்ம நினைக்கிறேன். இதே இந்த இழுவைன்றது சும்மா லேசுப்பட்ட விஷயம் இல்லை. அந்த சுலக்ஸ் ஒரு விஷயம் சொன்னது, அந்த கைத்தை மேலால் எடுத்து இந்த கட்டியிருந்த கைத்தை மேலால் எடுத்து அதுக்கு பின்னால் வந்து இந்த மூச்சியோட சேர்த்து இதில் கட்டுப்படுது. இது வந்து புது கயிறு போட்டு இப்போ அது அங்கே பொறுக்க நிற்குது. மற்ற கைதெல்லாம் இருக்கிற போது இந்த கைத்தை கலட்டி கட்டுற அந்த அதெல்லாம் நினச்சி கூட பார்க்கல. டாட் சுலக்ஸா ஜோஜா சரியோ? ஆமாம், வாழை பாருண்டா. 27 பட்டு பால், 27 பட்டு கயிறா? பட்டுக்கு கயிறு. அப்போ இல்லை நான் நினச்சேன்டா சுலக் சார் அந்த ஊர் விளையாட்டு வேற இந்த கைத்தை கலட்டி கட்டி அந்த இந்த விளையாட்டுன்னு ஜோதிச்சார் செய்தா. சரி, கதை படிச்சதா பட்டம் தூக்கு வேற. ஏன் பனியை நம்பினாலும் மஞ்ச ஒண்ணா நம்ப கூடாது சுலக் சார். சுலக் சார், பனியை நம்பினாலும் மஞ்ச ஒண்ணாவை நம்ப இல்லாது. சிரிப்பா கிடக்கு வச்சால் ஆடா சுலக்ஸ் பேசாம இதுல பனிய நாட்டுக்குலாம் நீ வந்து பேர் வெட்டினவரா? பழைய ஆள் இவர் வந்து 90 குழந்தை தானே. பழைய ஆள் ஆள் மாதிரி பேர் வெட்டினவர் ஆள். இந்த காய்த்துல தான் ஏறிக்கொண்டிருக்கு பட்டம். இந்த பாருங்க, இது போய் அப்படியே மரத்தில் கட்டி அந்த மரத்துல இருந்து விட்டு தான் அந்த வரையும் போகும். என்ன விழா காய்த்து இதுக்கெல்லாம் இழக்கிறதா? பின்னுக்கு இந்த மாதிரி அந்த மாதிரி தான் அடிக்கிறீங்களா? அங்கதே பேனையில் சரி சரி. கையை விட இதெல்லாம் அந்த ஆக்கில் தூக்கிட்டு போகிறதே நம்ம மேலே கதை. சரி. அந்த கொஞ்சம் யோசிக்க ரெண்டாண்டா கதை. சரி. எத்தனை மணி துறைக்கணும் அப்படியே? பட்டம் கட்டலாம் எவ்வளோ நாள் பிடிச்சிருக்கும்? அதுக்கு பட்டம் கட்டுறதுக்கு எத்தனை நாள் பிடிச்சிருக்கும்? மேலே எத்தனை நிற்குது? அது முதல்ல ஏற்றி விடுறது. இன்றைக்கு ஏற்றினா இல்லை முதல்ல ஏற்றுறதா? இது மழையில் அடுத்து வந்து வச்சுக்கலாமே நம்ம மேலே அப்படியே. அவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த வெற்றி அடைக்கிற அந்த நேரம்ன்றது மிகுந்த சந்தோஷத்தை தரும். அதுக்கான ஒரு காத்திருப்பு. ஏற்கனவே 3 பட்டம் மேலே நிற்கிது. இது 4வது பட்டம் வரப்போகுது. அது கூட அஞ்சு நடந்தால் மஞ்ச வண்ணா மரத்தை நம்பித்தான் இந்த பட்டம் இருக்குது. இதுலேருந்து இந்த கயிறு கலட்டினா அங்கே ஒரு பனை நிற்கிது. அந்த பனையின் அடியில் வந்து இந்த கயிறு கொண்டு போய் தொடுக்கப்பட்டிருக்குது. அப்படியே தொப்பண்டு விட இது மேலே போக போகுது. அப்படி கஷ்டம் இதை பிடிக்கிறது. மெதுவாக இதை இலக்கி கொடுக்க அந்த முடிச்சு கலண்டுச்சுன்னா 12 அப்படியே போகும். மரத்தே ஆண்டாண்டி இருக்குது.
என்னென்ன செய்யணும்னுக்கெல்லாம் சொல்லப்படுது. இந்த கைத்தில் தொங்கக்கூடாது, நாடியை விடக்கூடாது, அப்படி எல்லாம் சொல்லி அதை தூக்கி விட்டு போயிடுவேன்ட்டு இங்கே கலட்டினா தான் கதை தெரியும். இப்போ கிட்ட வந்துட்டு மட்டும் தான் வச்சுக்கணும். கொஞ்சம் விட போகுது. அங்கே கட்டு மட்டும் இவன் கையில் மட்டும்தான் பட்டன் நிற்குது. சொன்னனே இதான் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி. ஐயோ எல்லாம் சரி. எல்லாம் சகஜம் தான். அடுத்த முறை தொம்மண்டு போறோம். பட்ட மாதிரிட்டானா எத்தனை நாள் உழைப்பு இது? எத்தனை நாள் உழைப்பு? எத்தனை நாள் கட்டி இருக்கு? திருப்பி முயற்சி வேணும் என்ன முதல்ல. சரி கஷ்டப்பட்டு ஏற்றிட்டீங்களா? என்ன முதல்படி நடந்திருக்கா? கொஞ்சம் ஆக்களும் குறைவு தானே. என்ன எவ்வளோ ஆழம் பிடி செய்றீங்கண்ணா? முதல் செய்கிறே இல்லை அவைலபிளாக காலம் வச்சுருக்கேன். என்ன நண்பன் மரத்தில் எல்லாம் கஷ்டப்பட்டு நீங்க அடுத்த நாளைக்கு அடுத்த கட்டி ஏற்றுறோம் என்ன இந்த மரத்தில் தான் தாங்கப்பட்டு இருந்தது. ஒரு சோகமான விஷயம் தானே, இருந்தாலும் ஒன்றும் செய்யலாது. முயற்சின்றது ஒரு தரம் இருக்கத்தானே வேணும். இந்த மைதானம் பூராக இதை பார்க்குறதுக்கு உலகர் வந்திருக்கணும். இருந்தாலும் சரி, என்னை 3 பட்டங்களும் மானத்தில் இருக்குது. பட்டத்தில் ஒரு அசைவமே இல்லை. அந்த கவர்மெண்ட் விடைகளை வந்து அதை அப்படியே கிளி விட்டு போயிட்டு அதான் ஒரு கவலை. மற்ற 3 பட்டமுமே மேலே நிற்கிது. எல்லாருமே அதை பற்றி ஜோதிச்சு கொண்டு என்ன செய்யலாம் அடுத்த கட்டம் அப்படின்ற விஷயங்கள் தான் இருக்கணும். முயற்சிக்குது எல்லா சந்தர்ப்பமும் வெற்றியாக வந்து அதில் ஒரு சந்தோஷம் இருக்காது. நான் இதை வெற்றிகரமாக ஏற்றி இருந்தவை. ஆனால் வந்து ஒன்றும் செய்யலாது. அவர் ஆசைகள், எதிர்பார்ப்புகள் இது சாதாரண விஷயம் இல்லை. மிக பெரிய அளவில் செலவு எல்லாம் செய்தான்னு சரி. இந்த காய்த்தின மொத்தம் அந்த விடயங்கள் எல்லாமே பெரிய ஒரு செலவை கொடுத்துருக்கு. இருந்தாலும் சொல்லிக்கணும் வேணும். இது என்ன திருப்பி போய் வாடா மூங்களை வெட்டுவோம் கட்டுவோம் கம வெட்டுவோம் கட்டுவோம் அந்த மாதிரி காய்ச்சி கொண்டு இருக்கிறாங்க வடியால். இதான் இந்த நம்பிக்கை தான் இதில் ஒரு கொண்டு விட்டுருக்கு.